இலங்கையில் போலி கார் விளம்பரங்கள் மூலம் பாரிய நிதி மோசடி இடம்பெற்று வருவதாக மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 2,20,000 யூரோ இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்றினி மற்றும் எவ்லினாயே பகுதிகளில் வைத்து 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2024 ஆண்டு மே மாதத்திற்கிடையில் போலி கார் விளம்பரத்தினால் 34 பேர் 2,20,000 யூரோக்கள் இழந்துள்ளனர். கார் கொள்வனவுக்கான ஆன்லைன் விற்பனை தளங்களில் உண்மையான விளம்பரங்களை நினைத்து போலி தளத்திற்கு சென்று ஏமாற்றப்பட்டுள்ளனர். இந்த விளம்பர இணையதளங்களில் கார்களின் விலைகள் குறைவாக காணப்படுவதாகவும் அதற்கு வைப்பு தொகை ஒன்றை வைக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. அதற்கமைய வைப்பு தொகை செலுத்தியவுடன் காரை பார்க்க அழைப்பதுடன் பார்த்த பின்னர் காரில் சிறிய வேலைப்பாடுகள் உள்ளதாக கூறி ஒவ்வேறு ஒரு திகதியில் எடுத்து செல்லுமாறும் குறிப்பிடுகின்றனர். அதற்கமைய அந்த திகதியில் செல்லும் போது கார் நிறுவனம் இருந்த இடமே காணாமல் போய்விடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய 34 பேர் 2,20,000 யூரோவை இழந்துள்ளதாக முறைப்பாடு செய்துள்ளனர். இவ்வாறான விளம்பரங்கள் குறித்து மக்கள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர்.